Hi, welcome to Alric Excellent Solution Psychological Counseling Center and I am Cecilia. இப்போ 10th ரிசல்ட் 12th ரிசல்ட் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ரிசல்ட்ஸ், நீட் எக்ஸாம் ரிசல்ட் இதெல்லாம் வரப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்கள்ட்ட நம்ம ஒரு விரக்தியை பார்க்கலாம். சில பேர் சூசைடல் அட்டெம்ப்ட் கூட பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா இந்த ஏஜில் மட்டும் இல்லை, ஈவன் எல்லா ஏஜ்லையுமே ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு தோல்வி வந்துட்டாலும் உடனே அதில் அப்படியே நம்ம முன்னேறலாம்னு நினைக்காம அப்படியே துவண்டு போய் ஒரு விரக்தியில் வராங்கல்ல. அதுக்கெல்லாம் ரீசன்ஸ் என்னன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா அந்த செல்ஃப் எஸ்டீம் லெவல் லோவராக இருக்கிறது தான். இப்போ செல்ஃப் எஸ்டீம்ன்றது என்னன்னா என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்றது தான் செல்ஃப் எஸ்டீம். என்னோட குவாலிட்டிஸ், என்னோட திறமை மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன், நான் என்னை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் என்னை எவ்வளோ அட்மையர் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த செல்ஃப் எஸ்டீமில் உலகம் என்னை என்ன வேணாலும் சொல்லலாம், என்னால் இது முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னோட தகுதிகள், என்னோட பலன் என்னன்றது எனக்கு தான் தெரியும். ஸோ ஓவராலாக நான் என் மேலே எவ்வளோ நம்பிக்கையும் மதிப்பும் வச்சிருக்கிறேன்றது தான் இந்த செல்ஃப் எஸ்டீம். இந்த செல்ஃப் எஸ்டீம்ன்றது குறையிறப்ப தான் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, சூசைடல் அட்டெம்ப்ட், பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர், அவாய்டன்ட் பர்சனாலிட்டி டிசார்டர், இந்த மாதிரி சில டிசார்டர்ஸ், மென்டல் இல்னஸ்க்கெல்லாம் கூட லோ செல்ஃப் எஸ்டீம் ரீசனாக இருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது செல்ஃப் எஸ்டீம்னா என்னைய பற்றி நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறதான்னா அப்போ தற்பெருமை தானே அப்படின்னு கேட்கலாம். இல்லை, தற்பெருமைன்றது என்கிட்ட ஒரு குணம் இல்லாதப்ப அதை நான் எக்ஸாஜரேட் பண்ணி இருக்கிற மாதிரி காட்டுறது தான் தற்பெருமை. ஆனால் இந்த செல்ஃப் எஸ்டீம்ன்றது என்னோட ஸ்ட்ரென்த், நான் யாருன்றதை நான் புரிஞ்சுக்கிறது தான் செல்ஃப் எஸ்டீம். சரியா? இப்போ பிராகிங்க்கும் செல்ஃப் எஸ்டீம்க்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த செல்ஃப் எஸ்டீம் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா சில செல்ஃபை நம்ம வளர்த்துக்கணும். அது என்னன்னு பார்ப்போமா? செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ்னா என்னை பற்றி நான் எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கிறேன், என்னோட தாட்ஸ், என்னோட ஃபீலிங்ஸ், என்னோட எண்ணங்கள், என்னோட வேல்யூ, என்னோட பிலீஃப்ஸ் இதெல்லாம் நான் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கிறேனா அப்படின்றது தான் செல்ஃப் அவேர்னஸ். இது பாசிட்டிவ் குவாலிட்டிஸாக தான் இருக்கணும்ன்ட்டு இல்லை, என்னோட நெகட்டிவையும் நான் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சிருக்கிறேன்ன்றது தான் இந்த செல்ஃப் அவேர்னஸ்ல வந்துடும். இப்போ அடுத்து இந்த செல்ஃப் அவேர்னஸ் இருந்தாலே செல்ஃப் அக்செப்டன்ஸ் தானா வந்துடும். செல்ஃப் அக்செப்டன்ஸ்னா என்னோட பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் மட்டும் இல்லாமல் என்னோட நெகட்டிவிட்டியையும் நான் அக்செப்ட் பண்ணுவேன். எனக்குன்னு சில குறைகள் இருக்கும், என்னோட வீக்னஸ் இருக்கும், அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டு இதுதான் நான், இப்போ நான் எனக்கு இந்த குறை இருக்கு, இது உன் கண்ணில் குறையா தெரியல, ஆனால் அதுதான் என்னோட யூனிக் குவாலிட்டின்றத தைரியமாக நம்ம அக்செப்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி நம்ம செல்ஃப் அக்செப்டன்ஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் ஒர்த் வந்துடும். செல்ஃப் ஒர்த்னா என்னோட வேல்யூ நான் தெரிஞ்சுக்கிறது, நான் எவ்வளோ ப்ரெஷியஸ்ன்றதை புரிஞ்சுக்கிறது இந்த செல்ஃப் ஒர்த்ன்றது. ஸோ என்னோட ப்ரெஷியஸ்னஸ் அடுத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அதான் செல்ஃப் ஒர்த். ஓகே, என்னோட குறைகள் மட்டும் நான் இல்லை, எனக்கு இதோட நிறைய பலன்கள் இருக்கு, இதோட நான் பெரியவ தான், இந்த அன்புக்கு நான் பாத்திரமானவ, இந்த செயல் செய்யறதுக்கு நான் தகுதியானவ, இதை நான் அதாவது என்னோட ஒரு பாசிட்டிவ் தாட், என்னோட ஒர்த்தை நான் புரிஞ்சுக்குவேன். ஸோ என்னோட ஒர்த்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரும். என்ன நான் நேசிக்க ஆரம்பிப்பேன், என்ன நான் மதிக்க ஆரம்பிப்பேன். அடுத்தவன் என்னை மதிக்கிறதுக்கு முதல்ல நம்மளை நம்ம மதிச்சுக்கிட்டாதான் அடுத்தவங்கள்ட்ட அந்த மதிப்பு. எங்க நான் என்னைய குறைச்சிக்கிறேனோ அப்ப அடுத்தவன் ஈஸியா நம்மளை தாழ்த்தி விட்டுட்டு போவான். இந்த உலகத்துல யாரும் நம்மள டைரக்டா வந்த உடனே ஏத்துக்கிறவங்க இல்ல. நம்மளை நேசிச்சாதான் அடுத்தவங்க நம்மளை நேசிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பா செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் எஸ்டீம் வந்துடும். என்னோட குணங்கள், நான் யாரு எல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்குவேன். இந்த செல்ஃப் எஸ்டீம் வந்துச்சுன்னா எதையும் துணிஞ்சு போராடுற தகுதி நமக்கு வந்துடும். எனக்கு என்னோட தகுதி தெரியும், இந்த இடத்துல நான் தைரியமா போராடுவேன், எதையும் கண்டு துவன்ற மாட்டேன். ஸோ எந்த ஃபெயிலியரும் என்னை டிஸ்டர்ப் பண்றதுன்றது அளவுக்கு நம்ம உயர்ந்துடலாம். எந்த ஒரு கிரிட்டிசிசம் கூட நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு தடையா இருக்காது. எல்லாத்துக்கும் மேல இந்த செல்ஃப் எஸ்டீம் ஹை லெவல்ல இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம லைஃப் பர்பஸ் என்ன, எது நம்மளோட இன்ட்ரெஸ்ட், எல்லாத்தையும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபைனலா இந்த செல்ஃப் எஸ்டீம் நம்மளுக்கு வேணும்னா செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் ஒர்த், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இது நாளையும் நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டா போதும். ராய் பென்னட்டோட இந்த கோட்ஸோட கன்க்ளூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிலீவ் இன் யுவர் செல்ஃப், யுவர் எபிலிட்டிஸ் அண்ட் யுவர் ஓன் பொட்டன்ஷியல். நெவர் லெட் செல்ஃப் டவுட் ஹோல்ட் யூ கேப்டிவ். யூ ஆர் worthy of all that you dream of and hope for. Thank you so much for listening.
We'll meet in another video. Bye.